இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் கோகுல் இயக்கத்தில் பேல்ட் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் தயாரிப்பில் சிங்கப்பூர் சலூன் இஸ் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் அமேசான் பிரைம். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூஸ் இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் அவங்கெல்லாம் வழங்கணும். ஸோ டோட்டல் டீம் வாழ்த்துக்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லிட்டில் டாக்ஸ். இப்போ 26வது வருஷம். அதனுடைய முதல் பாட்டு வந்து உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, அதான் அந்த முதல் பாட்டு. இப்போ எனக்கு என்னென்னா ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் சார், பட் இஸ் ஒன் guy who has really gone through tough times physically. அந்த ஆக்சிடென்ட் ஆகுது, அப்புறம் வந்து உடம்புல அங்கே பல பிரச்சனைகள், இத்தனை கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு தலைன்னா அப்படியே பயங்கரம். In general, I have had very good relationship with Ajith Kumar. அவர் கொஞ்சம் வருஷம் அவரே விலகிட்டார். இப்போ இஸ் away from maybe for some reason. But காதல் மன்னன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்து அவர் வந்து அப்படியே ஹெட் டு டோ வந்து பிளாஸ்டரில் இருக்கார் அவர். நாங்கள் பாருங்கள் வே சோ செல்ஃப். அந்த டயத்துலேயே அந்த ஹெட்ஃபோன் அவர் கழுத்தில் மாட்டி சார் பாடுகள் இப்போ அப்படியே கேட்டார் அந்த பாட்டை. சத்தம் இல்லாத தனிமையை கேட்டு நான் வந்து ட்ராக் பாடிருக்கேன். ஸோ அந்த பாட்டு முடிச்ச உடனே அஜித் சார் ஆகட்டும், ஷாலினி மேமாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கல்யாணம் வெட்டிங்காக இருக்கட்டும், லவ் ஸ்டோரி, இது எல்லாத்துலேயுமே நான் இன்வால்வ்டு. அதாவது அமர்கிராமில் அந்த உன்னோடு வாழாத வாழ்வின் அந்த பாட்டை கூட கேசட் எடுத்து ஒரு லவ் லெட்டராக கொடுத்தாருங்கிறது ஒரு. ஷாலினி அந்த பாட்டை பாடும்போது அதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த லிரிக் ரைட்டர் ரொம்ப அழகாக எழுதிப்பார். சொந்த குரலில் பாட ரொம்ப நாள ஆசை, ஹலோ சுஷீலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி. ஆந்தம் மாதிரியே ஒரு சாங் ஒன்று நீங்கள் பண்ணியிருந்தீங்க அட்டகாசம்ல. தலை போல வருமா, நானே பாடினேன் அந்த பாட்டை. ஆமாம், அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அது நார்மலி ஒரு மியூசிக் டைரக்டர் பாடும்போது. மியூசிக் பொறுத்த வரைக்கும் கூட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், புதுசாக ட்ரை பண்ணோம், இல்லை ஆட் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு பட்ஜெட் ஒரு இது இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்கேயா கன்ஸ்ட்ரெயினாக இருந்தது. அது ஒரு பியூட்டிஃபுல்லி செட். நல்லா கேள்வி கேட்டேன். உதர அஜித் என்ன சொன்னார், அந்த அட்டகாசத்துக்கு முன்னாடியோ இப்போ என்ன இருக்கும், அதுதான் வந்து அஜித்துக்கு வந்து அப்போ தான் ஒரு 5 கிலோ தங்கம். அவர் வந்து பயங்கரமாக இருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் தட் பிக்சர் காட் ஸ்டாப். லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் அஜித்து. ஸோ இந்த ஒரு லவ்லி ஒகேஷனில் என் கூட கலைமாமணி பரத்வாஜ் சார் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. மை ப்ளஷர் டு. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நாட்கள் வந்து சோஷியல் மீடியாவில் சரி, சின்ன வயசுலேருந்து டிவியில் சரி, ரேடியோவில் சரி, உங்களுடைய பாட்டு கேட்டு பயங்கரமாக வைப் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் எனக்கு பெருசாக ஞாபகம் இருக்கிறது இந்த ஓப்போடு அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிளோட வீட்டில் வந்து ஆமாம் பயங்கரமாக வைப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் சச் லவ்லி சைல்ட்ஹுட் மெமரிஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுக்கு. ஸோ இப்போது டிஜிட்டலி நாங்கள் பார்த்துட்டு பரத்வாஜ் சாரை எப்படியாவது நேரில் கேட்சப் பண்ணணும், நாஸ்டாலஜிக் ஃபீலிங்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதில் பர்டிகுலர்லி இந்த டைம் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா இந்த மார்ச் மந்த் தான் காதல் மன்னன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா? 26 இயர்ஸ் ஆஃப் காதல் மன்னனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ ஹவு இஸ் இட் ஃபீலிங் ஆக்சுவலி ரிமெம்பரிங் யூ அண்ட் நடுவில் ஏன் காணாமல் போனீங்க, ஏன் அந்த கேப்பு? வெல், த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் காதல் மன்னனுடைய 26வது வருஷம். நான் வந்து என்னுடைய முதல் தமிழ் படம் காதல் மன்னன். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு இப்படியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி எனக்கு முதல் வாய்ப்பு தமிழில் கிடைக்கல. நான் வந்து தமிழ்காரனாக இருந்தால் கூட எனக்கு தமிழில் கிடைக்கல, தெலுங்கில் கிடச்சிது. ஸோ தெலுங்கில் 16-17 படம் ப்ளஸ் கன்னடத்தில் 2 படம், 18 படம் கழிஞ்சு தான் எனக்கு வந்து தமிழ் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இது வந்து முதல் படம் காதல் மன்னன். ஸோ 1996 வந்து அது வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் ஸ்ட்ரைக் ஒரு வருஷம் ஷூட்டிங் நடக்கலை. அப்புறம் 98 டிசீஸ் ஆச்சு. இப்போ 26வது வருஷம். அப்போது அதனுடைய முதல் பாட்டு வந்து உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே, அதான் அந்த முதல் பாட்டு. இப்போ எனக்கு என்னென்னா ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் சார், ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து எப்படியும் ஐ ஷுட் மேக் எ மார்க் அப்படின்ட்டு பயங்கர வெறி. ஸோ அது நான் அப்படியே என்னத்தை பண்ணலாம் அப்படி இப்படி யோசனை பண்ண பாட்டு தான் அது. அண்டு தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் டைம் ஐ ஹேட் டேக்கன் டு மேக் மியூசிக். யூஸ்வலாக கிக்காக போட்டுருவேன்.
ஆனால் இது இந்த பயத்திலே நான் கொஞ்சம் ஒரு மாதிரி லேட் ஆயிடுச்சு. பட் அல்டிமேட்லி டைரக்டர் சரணோட சேர்ந்து நான் ஃபஸ்ட்டு பிக்சர், அவருக்கு முதல் பிக்சர், எனக்கு முதல் தமிழ் பிக்சர். ஸோ அதெல்லாம் பயங்கலந்த ஒரு மரியாதையோட பயபக்தியோட டிட் தட் பிக்சர். ஆனால் டு அவர் லக் அஜித்தோடைய சேர்கிற படம் அப்போது வந்து அது நிறைய இந்த ஃபஸ்ட்டு பிக்சருங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகி ஃபேமஸ் ஆச்சு. அதுலேருந்து என்னோடய தமிழ் கெரியரை ஸ்டார்ட் ஆச்சு. அதோட 26 வருஷம் இப்போ வரும்போது கொஞ்சம் அதை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அண்டு முக்கியமாக தேங்க்யூ ஃபார் ரிவைண்டிங் அண்ட் ரிமெம்பரிங் தட் சாங். ப்ளஷர் சார், ஆல்வேஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க ஏபிசி ஜூஸ் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, அஜித் சார், பரத்வாஜ் சார், சரண் சார். ஆமாம், ஐ ஷுட். அது வந்து இட்ஸ் ஐ திங்க் எ டிவைன் இன்டர்வென்ஷன் மாதிரி. ஐ திங்க் காட் ஹேஸ் பீன் வெரி குட் கைண்ட் டு அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித்தோடு நான் வந்து 6 படம் பண்ணியிருக்கேன். முக்கியமாக அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஃப்ரம் he was one of the actors to somebody what is today. அந்த ஒரு ட்ரான்ஸ்லேஷனுக்கு நான் ஒரு என்னுடைய பாடல்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் நான் இருந்ததுக்கு எனக்கு ஐ திங்க் ஐம் ஃபார்ச்சுனேட் இனஃப். ரெண்டாவது, மூவிங் வித் அஜித் ஃபார் அ லாங் டைம், ஐ நோ வாட் ஹீ இஸ் அண்ட் வாட் ஹீ இஸ். அதாவது ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி பர்சன் லைக் அன் ஆக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர், த ஃபர்ஸ்ட் திங் ரிக்வயர் இஸ் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கார் எனக்கு. I mean, we're all self-confident, but he's one guy who has really gone through tough times physically. Mentally ஆறுது ஒன்றும், அந்த ஆக்சிடெண்ட் ஆறுது, அப்புறம் வந்து உடம்புல அங்கே பல பிரச்சனைகள். ஏன்னா அவருடைய வேலையுமே ஃபிசிக்கல் வேலை தானே, நடிப்புங்கிறது வந்து ஒரு ஃபிசிக்கல் வேலை. அதில் அவர் வந்து இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி இன்றைக்கி தலைன்னா அப்படியே பயங்கரம். How people respond to him. So it's amazing. And so அவருடைய அந்த ABCல A has been such pressure. B, of course, myself, and I am basically a very lucky person to have traveled so far with such good directors, good films, good people around, that I also have got a considerable support of people. நல்ல வாழ்க்கை எனக்கு வந்து அமைஞ்சது. மூணாவது சரண் வந்து தமிழ் டைரக்டர் படத்தில் வந்து முதல் என்னோடய படம். நான் வந்து அவரோட 12 படம் பண்ணியிருக்கேன், 12 ஃபிலிம்ஸ். அண்ட் ஆல் ஃபிலிம்ஸ் ஹேவ் பின் ஃபினாமினலி மியூசிக்கலி சக்ஸஸ்ஃபுல். ஸோ த ஏபிசி அலாங் வித் தட் வி கேன் ஆல்சோ இன்க்ளூட் வைரமுத்து சார். ஐயா, எனக்கு அவரும் வந்து இஸ் அ ரைட்டர். வந்து ஒரு பாட்டில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ரைட்டரோட இருக்கும். ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ பின் வெரி பிக் சப்போர்ட் டு மீ. ப்ராபபிளி வி ஆர் ஆல் டெஸ்டின் டு டிவைன் இன்டர்வென்ஷன் as they say. It was a good காம்பினேஷன். அண்ட் நாங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே அப்படி ஒரு, அதாவது நாட் ஹிட்டு, ஒரு மைல் ஸ்டோன் ஹிட் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கல்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓ போடுன்னு அது அப்படியே தூக்கி அடிச்சு. சார், இப்போ ரீசெண்ட், அதாவது ஒரு டிகேட்க்கு முன்னாடி வைதிஸ் கொலவெரி வந்து இந்த யூடியூப்லலாம் எப்படி ஒரு பயங்கரமாக ரூல் பண்ணிச்சோ, அந்த டைமில் ஓப்போடுலாம் வந்து டிஜிட்டலி இவ்வளோ வளர்ச்சி இல்லாமலே அதுதான் அதோட கிரேட்னஸ். பிகாஸ் அப்போ த ஒன்லி மீடியம் வாஸ் ஜஸ்ட் ஆடியோ சிடிஸ் ஆர் வாட் எவர், கேசட்ஸ் அண்ட் சிடிஸ். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து பண்ணது பெரிய ஒரு புரட்சியே சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி அதோட வேல்யூக்கு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அஜித்துக்கு அந்த வெவ்வேறு காலகட்டத்தில் அவருக்கு வெவ்வேறு டைப் ஆஃப் சாங்ஸ் கொடுத்தது, விச் ஹெல்ப் ஹிம் டு மூவ் ஆன். அண்டு அஃப்கோர்ஸ் எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான். ஐ ஒன்ட் சே தட் ஐ எம் த பர்சன். இட்ஸ் மேட்டர் ஆஃப் குட். நம்ம என்னெல்லாம் முதல்ல வந்து பாட்டுக்கு வந்து சிச்சுவேஷன் டைரக்டர் சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு ஹிம், தென் ஐ கிரியேட். தென் அது கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் ஷுட் கிவ் யூ இனஃப் மனி அண்ட் இனஃப் ரிசோர்ஸஸ். அப்புறம் அதுக்கு இப்போ நல்ல பாட்டு எழுதணும். அப்புறம் மியூசிஷியன்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ கேன் கண்ட்ரோல் அண்ட் கெட் திங்ஸ் டன். அதெல்லாம் அமையணும். அதுக்கப்புறம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே ஆக்டர். அது ஆக்டர் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கணும். அந்த கதைக்களம் இப்படி எல்லாமே பார்க்கும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டீம் ஒர்க் வந்து ஒரு சினிமா நினைக்கிறேன். அதில் ஐ வாஸ் லக்கி டு த ஏபிசி as well as வி ஒர்க் வெரி வெல். நிச்சயமா சார். அண்டு எங்களுக்கு வந்து வெரி ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வித் அஜித் சார் உங்களுக்கு என்னவா இருந்தது? ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அந்த பட பூஜை அந்த டைம்லலாம் மீட் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் உங்களுக்கும் அவருக்கும் என்னவா இருந்தது சார்? எனக்கு முக்கியமாக வந்து அஜித்தோட காதல் மன்னன் பண்ணும்போது அந்த படம் எப்படி ஆச்சுன்னா,
தெலுங்கு ப்ரொடியூசர் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து ஆல்ரெடி அவருடைய நண்பர் தான் வந்து அஜித். ஸோ அவரை ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் தெலுங்கு படங்களில் பண்ணுறதுனால என்னையுமே மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அந்த ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் செலக்ட் பண்ண அப்புறம் டைரக்டர் செலக்ட் பண்ணாங்க. ஓகே, அப்படி தான் சரண் வந்தார். ஸோ அந்த முதல் படத்தில் வந்து எனக்கு ஜாஸ்தி இன்ட்ராக்ஷன் இல்லை உண்மையை சொல்லணும்னா. ஓகே, அவர் வந்து அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் ஆல்சோ அவர் வேறு அப்படியே அவ்வளோ சொல்லிட்டு போவார். பட் ரெண்டாவது படம் அமர்க்களம் வந்தது இல்லை, அங்கே தான் ஐ குட் ரியலி இன்ட்ராக்ட் வித் ஹிம். பட் எனிவே இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து இஸ் வெரி ஸ்மார்ட். இப்போ அப்போ இருக்கிற லுக்ஸ் வந்து டோட்டலி வேறு. அந்த காதல் மன்னன்ற டேக்லைனுக்கு வந்து பக்கா பொருத்தமாக அவர் வந்து பக்கா வந்து இஸ் வெரி குட் லுக்கிங் மேன் அண்ட் வெரி ஹானஸ்ட். ஒரு ஸ்மைல் பண்ணார்னா அப்படி சாமிங்காக இருக்கும். ஸோ தேட் வாஸ் தி கிரேட் திங் அபவுட் ஹிம். ஸோ ஐ ஹேட் இன் ஜென்ரல் ஐ ஹேட் வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் அஜித் குமார். ஆனால் அது வந்து ஒரு இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் வந்து அஃப்கோர்ஸ் அவர் கொஞ்சம் வருஷம் அவரே விலகிட்டார். இப்போ இஸ் அவே ஃப்ரம் மேபி ஃபார் சம் ரீசன். பட் நாங்கள் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ண காலம் இப்போ 96 வருஷத்துலேருந்து பாருங்களேன். நான் 96னா 4 + 28 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 28 இயர்ஸில் வந்து ஒரு இப்போ லாஸ்ட் 5-10 இயர்ஸ் வச்சுருங்க. ஹஸ் பீன் அ குட் பர்சன் டு ட்ராவல் வித். அண்ட் வி ஆல் ஹேட் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல அந்த மாதிரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் கிடச்சா நல்லா தானே. ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவார். சும்மா வந்தோம் அப்படியே போனோம் அதெல்லாம் கிடையாது. கெட் இன்வால்வ் இன் எவ்ரி திங். அண்ட் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த காதல் மன்னன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட்லாம் நடந்து ஒரு அட்மிட் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டது வந்து அமர்கலமுடைய ஒரு ட்ராக் கூட அவருக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் கேட்டாருன்ற மாதிரிலாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அது டெல் யூ தி சீன். இப்போ என்ன வந்து அமர்கலம் படம் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஐ ரெக்கார்ட் 3 songs. ஒன்று வந்து அந்த பாட்டு எல்லாமே வந்து பர்பஸோடது. எப்படின்னா அஜித்தோடைய கால் ஷீட் வாங்கணும், ஷாலினியோட கால் ஷீட் வாங்கணும். அப்புறம் அந்த காலத்தில் இருந்து எப்படின்னா இந்த சாங் வந்து கொடுத்தாலே இந்த ஃபைனான்சியர் வில் கிவ் மணி. ஓகே, ஃபார் ஒரு அந்த பாட்டு படத்தோடைய ஒரு ஸ்டைல் தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ நாங்கள் வந்து 3 பாட்டு என்ன பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஐ டிட் திஸ் சத்தம் இல்லாத தனிமையை கேட்டு யுத்தம் அந்த பாட்டு பண்ணேன். காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா மகா கணபதி அந்த பாட்டு. அப்புறம் ஷாலினிக்கு ஒரு பாட்டு பண்ண சொன்னாங்க, சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாக ஆசைன்னு 3 பாட்டு. ஓகே. ஸோ இந்த 3 பாட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தென் டைரக்டர் சரண் said that we should go and meet Ajith in the hospital. He is not well. We should go and meet him. ஓகே, அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ நேரம் வந்து நானும் அவரும் போனோம் இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேட் சீன் வாஸ் தேட் அவர் வந்து அப்படியே ஹெட் டு டோ வந்து பிளாஸ்டரில் இருக்கார். அவர் இப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கார் இதில். அண்ட் ஆக்சுவலி நம்மளாலாம் வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த சேரில் உட்காரத்துக்கே நமக்கு ஒரு மாதிரி இம்சை வந்துடும். அப்போது அந்த மனுஷனுடைய அந்த ஃபிசிக்கல் பெயின் அண்ட் தி what you call ஸ்ட்ரகிள் அவர் எப்படி இருந்திருப்பார் அதே போஸ்ட்டில் 3 மாதம். கேன் யூ பிலீவ் இட்? 3 months, something like that. Because he had a problem with one of the bones இங்கே வந்து பேக் ஸ்பைனல் வெர்டபிள் காலமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஆனால் கூட அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் வந்து போனோம். அப்புறம் வந்து அது வந்து ஆக்சுவலி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு 1-1.5 மாதம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் அப்போது அந்த டயத்தில். பிகாஸ் ஹாஃப் பீரியட் முடிஞ்சு போச்சு. ஸோ he was talking and all like he will talk like this, you know. ஸோ நாங்கள் பாருங்கள் we are so self. அந்த டயத்துலேயே அந்த ஹெட்ஃபோன் வந்து அவர் கழுத்தில் மாட்டி சார் பாடுகளுக்கு டைரக்டர் வந்து அவர்கிட்ட பாட்டை போட்டு காமிச்சார். ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் தட் மேன் வாஸ் ஸோ குட் தட் ஹி செட் பாட்டு போடுங்க அப்படின்னு. இப்போ அப்படியே கேட்டார் அந்த பாட்டை, சத்தம் இல்லாத தனிமையை கேட்டு. நான் வந்து ட்ராக் பாடிருக்கேன் அதை, அப்போ இன்னும் ஃபைனல் வாய்ஸ் பண்ணல. ஓகே. ஸோ அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இஸ் நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தோடனே இந்த பாட்டு தான் எடுக்கிறோம் அப்படின்னு அப்படியே டக்குன்னு சொன்னார். ஓகே. ஸோ இட்ஸ் குவைட் ஹாப்பி. அதுக்கப்புறம் இன்னும் நடந்தது அதை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அவர் நடிச்சு அந்த பண்ணவங்க. அப்போ வந்து அந்த வந்த உடனே ஒரு சீன், ஒரு ஃபைட் சீன் இருந்தது எனக்குன்னா. இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவர் இந்த சுச்சுவேஷனில் பார்த்துருக்கேன். அந்த ஃபைட் சீன் ஷூட்டிங் எனக்கு சும்மா கூப்பிட்டாங்க டேரக்டர் அங்கே மவுண்ட் ரோடில் இருந்தது. அப்போ ஒரு காரோட இப்படி ஒரு போனட் அம்பாசிடர் அந்த காலத்துக்கு அம்பாசிடர் கார் ஓடி வந்து அந்த போனட்டில் ஏறி அங்கே விழணும். அப்போ அது போன 1.5 மாதம் முன்னாடி தான் இப்படி இருந்தார், அவரை போட்டு ஓட வைக்கிறீங்களே இப்படி. ஐ வாஸ் வெரி வடிக்கால் ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருந்தது. பட் ஹீ டிட் இட், யூனோ தட் அந்த ஃபைட் சீனில் வந்து அப்படி ஏறி குதிச்சு விழுந்தார்.
அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா தி கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் தி ஃபோக்கஸ் ஹி ஹேட் ஆன் ஹிம்செல்ஃப். ஸோ சரி எல்லோரும் நடிக்கிறாங்க, அது வந்து நடிப்புங்கிறது வந்து இட்ஸ் ஓகே. ஆனால் அது எத்தனை பேர் அதை பேஷனேட்டாக அதில் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு பண்ணுறாங்கிறது பார்க்கும்போது இஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெரி, அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக. ஐ திங்க் ஒன் ஆஃப் தி, ஸோ இஸ் ரியலி வாஸ் ரியலி கிரேட் கை. இப்போ கூட அந்த சர்ஜரி ஏதோ நடந்தது அவருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுக்குள்ளே இப்போ வந்து அவர் பைக் ட்ராவல், அந்த ஒரு பைக் கரெக்ட். ஆமாம், வாட் ஒரு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹீரோயிக் தான் சார், ஹீரோயிக் எஃபர்ட் தான் அது. பிகாஸ் இப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், இப்போ நான் வந்து மியூசிக் டேரக்டர் சொகுசான வேலை, அப்படியே ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே டிங் டிங் டிங்னு அப்படியே பாட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே போகிறது. எங்களோட வேலை வந்து ரொம்ப, அஃப்கோர்ஸ் வி காட் அதர் ப்ரெஷர்ஸ், பட் ஃபிசிக்கலி இட் இஸ் நாட் ஆல் தட் டேரிங், வி ஹேவ் மென்டல் ப்ரெஷர். ஆனால் அவரை மாதிரி ஒரு ஆக்டருக்கு, எஸ்பெஷலி இந்த ஹீரோக்கு ரொம்ப ப்ரெஷர் சார். நான் கூட பழகிற போது தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு படத்தோடைய பிஸ்னஸ் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்காங்க என்ன. அப்புறம் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய காம்படிஷன், அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களோட பர்சனல் ஃப்ரெண்ட்டு, என்னெல்லாமோ வந்து ஒரு அதில் வந்து அவங்க இந்த மாதிரிலாம் காமாக இருக்கிறதுங்க பெரிய விஷயந்தான். தட்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட். நிச்சயமாக. அண்டு தே ஆர் ஆல்சோ டிபெண்ட் ஆன் சூப்பர் டேரக்டர்ஸ். இப்போ கதை சொல்கிறான், நல்லா எடுக்கிறான் எப்படி தெரியும்? சில வேணால் நல்லா கதை சொல்லுவான், நல்லா எடுக்க மாட்டான், அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு டென்ஸ் ஜாப் தான் சார் ஹீரோ ஜாப்ங்கிறது வந்து, ரொம்ப டென்ஸ் ஜாப், எஸ்பெஷலி அட் தட் லெவல். சார் ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு கூட இருக்கிற பாண்டிங் வந்து ஆப்வியஸாக எங்களுக்கு தெரியுது. அந்த அவுட்புட் வந்து வி கேன் விட்னஸ் த்ரூ யுவர் ஆல்பம்ஸ் அது எல்லாமே. பட் இத்தனை வருஷம் வந்து ஒரு ட்ராவல் இருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக பர்சனல் கனெக்ட் ஒரு ஸ்டெப் வந்து ஹெட்டாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அஜித் சாராக இருக்கட்டும், ஷாலினி மேமாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த கல்யாணம், வெட்டிங்காக இருக்கட்டும், இந்த லவ் ஸ்டோரி, இது எல்லாத்துலேயுமே நான் இன்வால்வ்டு. அதாவது அமர்கலாமில் அந்த உன்னோடு வாழாத வாழ்வின் அந்த பாட்டை கூட, அந்த பாட்டை கேசட் எடுத்து ஒரு லவ் லெட்டராக கொடுத்தாருங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் அஜித் சார். ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் நான் ஒரு கல்யாணத்துலாம் போயிருக்கேன். அப்புறம் வந்து அவரோட ரேசிங்க்கு வந்து அவர் வந்து அவர் ஃபார்முலா 5 வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மியூசிக் பண்ணி தர சொன்னார். ஓ ஓகே. ஸோ அவர் வந்து லண்டன் போயிருக்கும்போது ஜஸ்ட் ஐ மேட் சம் பீஸ் ஆஃப் மியூசிக் ஃபார் ஹிம். ஓகே. அண்டு அதெல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் தான். ஆனால் சமீப காலமாக சில வருஷங்களாக அவர் கொஞ்சம் விலகி இருக்கார். நாட் ஒன்லி வித் மீ, அவர் வித் பீப்புள் இன் ஜென்ரல். ஐ திங்க் அவர் விலகி இருக்கார் நினைக்கிறேன், ஃபார் சம் ரீசன்ஸ். பட் ஆஸ் லாங் as he was here in சென்னை அண்ட் மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தபோது ஐ திங்க் he was very nice to us. நிச்சயமாக. அண்டு நீங்களும் ஷாலினி மேமும் அந்த ஸ்டூடியோவில் மியூசிக் போட்டுட்ருப்பீங்க, அவங்க வந்து ஒரு இதை வச்சு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். இப்பயும் டெல் அஸ் அபவுட் தட் பர்டிகுலர் மூமெண்ட். ஒரு சினிமா பாட்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் கிளாசிக்கல் மியூசிக், இட்ஸ் நாட் அபவுட் மியூசிக், இட்ஸ் அபவுட் எமோஷன். சினிமா பாட்டுங்கிறது ஒரு எமோஷன். அந்த பாட்டில் வந்து அந்த அவங்க என்ன பாட வராங்க, எதுக்கு பாட வராங்க, எப்படி அதை கன்வே பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ ப்ளேபேக் சிங்கர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கேட்டுட்டு இந்த பாட்டை வந்து அவங்க எப்படி டியூன் சொல்லி கொடுப்போம், அவங்க பாடுவாங்க, பிகாஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் வென் தி ஆர்டிஸ்ட் ஹிம்செல்ஃப் கம்ஸ் அண்ட் சிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன் ஆர் ஷாலினி ஆர் எனிபடி, அப்போ வந்து இப்போ விஜய் சாரே பாட வச்சுங்க, அதோட சரி பண்ண அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கும் நான் விச் ஐ ஃபவுண்டு. அதே மாதிரி தான் அந்த இப்போ ஷாலினி அந்த பாட்டை பாடும்போது அதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த லிரிக் ரைட்டர் ரொம்ப அழகாக எழுதிப்பார் வைரமுத்து சார். சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாக ஆசை, ஹலோ சுஷீலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி, எல்லோரும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டாக ஒரு இங்கிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வைரமுத்து சார் ரொம்ப அழகாக எழுதிப்பார். இவங்களும் அந்த பாட்டு ரொம்ப பாடினாங்க. ரெண்டாவது வந்து ஐ ஃபவுண்ட் ஹர் டு பி அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். சிங்கிங் இஸ் ஒன் திங், சிங்கிங் வித் இன்டெலிஜென்ஸ் வித் அப்ளிகேஷன் இஸ் ஒன் திங். அவங்க வந்து ஐ ஃபவுண்ட் ஹர் டு பி வெரி இன்டெலிஜென்ட். எனக்கு முதல்ல ஒரு டவுட்டு, எனக்கு வி ஆர் ஆல் யூஸ் டு டீல் வித் ஒன்லி ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், இவங்கள்ட்ட என்னப்பா அப்படின்னா டேரக்டர் வாண்டட் ஹர் டு சிங் அண்ட் ஷி ஆல்சோ அக்ரீட், பட் ஷி வாஸ் வெரி நைஸ். அண்டு அந்த மாதிரி ஒரு இது அஃப்கோர்ஸ் நாங்கள் அவங்கள ஜாஸ்தி அவங்களும் சினிமாவில் இப்போ இல்லை ரொம்ப நாள் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண நினைக்கிறேன், அதிகமாக நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ஓகே. பட்
they all have very high regard for me நிச்சயமா and I also have very high regard for them. நிச்சயமா இந்த ரிகார்ட் பற்றி பேசும்போது ஃபேன்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ரிகார்ட் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து ஒரு ஆந்தம் மாதிரியே ஒரு சாங் ஒன்று நீங்கள் பண்ணியிருந்தீங்க அட்டகாசமில். தலை போல வருமான்ற ஒரு ட்ராக் வந்து அவங்களுக்கு அதை செலிப்ரேட் பண்ண இதுக்கு மேலே என்ன வேணுன்ற ஒரு ஃபீலுக்கு போயிட்டீங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ராக் பற்றி ஆப்வியஸாக நானும் சரணும் ஏதோ ஒரு விஷயமா பாம்பே போயிருந்தோம். ஸோ மும்பையில் ஹோட்டலில் உட்காந்துருக்கும்போது அந்த படம் இல்லை, அப்போ சம் கேப் இருந்து நினைக்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு தலை தீனாங்கிற படத்தில் வந்து ஒரு தலைங்கிற பேர் டேக் வந்துச்சு. அப்போ ஒரு பாட்டு பண்ண நம்ம தான் வேறு வெரி ஃபேமஸ் ஃபார் மியூசிக் மேக்கிங். ஸோ ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சரி ஒரு பண்ணலான்னு ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். இவனை மாதிரி ஆகுமா, இவனை மாதிரி யாருப்பா இவன் மாதிரி ஹூஸ் லைக் ஹிம், தலை போல் வருமா, தலை போல் வருமானா அவனை மாதிரி இருக்கும், இஸ் நோபடி லைக் ஹிம், அந்த மாதிரி ஒரு டேக் லைன் அது, தலை போல் வருமா அவனு. ஆனால் ஓகே அது. ஆனால் இந்த மாதிரி நார்மலி இந்த மாதிரி ஒரு 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 லைனை வந்து அதை எப்படி மியூசிக்கலாக பண்ணலாம். அப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு ஒரு தனாவிட்டா ஒரு பந்தாவை பேச தலை போல் வருமா, அது கொஞ்சம் ஒரு தெனாவிட சொல்லி தலை போல் வருமா அப்படின்னா நல்லா இருக்காது. தலை போல் வருமா ஆனால் அதில் பெஸ்ட் இதில் பெஸ்ட்டு அப்படி வருமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் தானே. ஸோ ஐ கிரியேட்டட் தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் நானே பாடினேன் அந்த பாட்டை. ஆமாம், அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அது நார்மலி ஒரு மியூசிக் டைரக்டர் பாடும்போது பிகாஸ் வி ஆர் இன்வால்வ் இன் தி ஃபிலிம் இன் லாங் டேர்ம் பேசிஸில் டைரக்டர் கூட கதை கேட்டு நாங்கள் அதை திங்க் பண்ணால் அதோட அவுட்புட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்டர்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு சிங்கர் என்ன பண்ணுறாங்க, டிப்பிக்கல் சீனர்னா ஒரு சிங்கர் வருவாங்க, சார் இது பாடுங்க சார் அவங்க அப்படியே பாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் டயத்தில் வந்து அது நல்லா இருக்கலாம். ஆனால் பட் ஜென்ரலி ஹவ் சீன் வேறு மியூசிக் டைரக்டர் ஹிம்செல்ஃப் சிங்ஸ், அதில் ஒரு பீப்புள் லைக் தட். ஸோ அப்படி எனக்கு வந்த பாட்டு. நிச்சயமாக சிங்கர் பரத்வாஜ் சாருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அது ஒரு மாதிரி மண்டைக்குள்ளேயும் சரி மனசுலேயும் சரி ஒரு மாதிரி பண்ணோம். யூஸ்வலி எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஒகேஷனில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஓகே திஸ் இஸ் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்து நல்ல ஒரு கேள்வி இது. ஏன்னா உண்மை சொல்லணும்னா நான் வந்து என்னோடய பாட்டு கம்போஸ் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு யோசனை பண்ணுவேன். இது வந்து சில பாட்டை வந்து இந்த முதல்ல பிளான் பண்ணிடுவேன் யார் பாடணும் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் அந்த சிங்கரை கூப்பிட்டு இப்போ அவங்களுடைய வாய்ஸ் ரேஞ்ச் என்ன அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் ஜஸ்ட் கம்போஸ். ஸோ எனக்கு என்னென்னா என்னுடைய பாட்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து மக்கள் வழியே போகும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த யார் பெஸ்ட் சிங்கர்ஸ் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு பாட வைப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து ஒரு என்னப்பா இது நம்ம வந்து பாட்டு அப்போ என்ன ஆகுன்னா வந்து இந்த சீனில் ஏதாவது இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஒரு நிமிஷம் பாட்டு அரை நிமிஷம் பாட்டு இப்படிலாம் இருந்துச்சு. அதான் நான் பாடுவேன் பொதுவாக. நம்ம ஆல் இண்டியா ரேடியோ இப்போ தெரியுமா தெரியாது, அந்த காலத்தில் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்டாஃப் ஆர்டிஸ்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் நிலைய வித்வான்கள். யாராவது வரலைன்னா அவங்க வருவாங்க, அது ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் வேண்டி. அந்த மாதிரி யாராவது பாடலைன்னா அது மாதிரி நான் பாடிட்டு இருந்தேன். அப்புறம் நான் நினச்சேன் எனக்கு வந்து நானும் ஒரு ரொமான்டிக் பாட்டெலாம் பாடுவேன், இந்த இப்போலாம் கம்போஸ் பண்ணுறோம் பாடணும். ஆனால் என்னோடய யோகத்தை பாருங்கள், நான் பாடுறது எல்லாமே அப்பாவுக்கு அம்மாவுக்கு குழந்தைக்கு ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு எமோஷன் தான், அழுகைக்கு. நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொமான்ஸ் ட்ராக் ஒன்றும் நம்ம கதைக்கு வரவே இல்லை. நான் என்னோட பாட்டு தான், ஆனால் கூட நான் என்னோடய படத்தையும் நான் கூட ஆல்வேஸ் ஹாஸ் பட் சம்பவ் ஐ மிஸ்ட் இட். அது ஏன் மிஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை என்னுடைய பொறுப்புணர்ச்சி. ஐ வாண்டட் தட் சாங் டு பிகம் பாப்புலர். ஸோ பெஸ்ட்டு சிங்கரை போட்டு பாடணும், அது ரைட் சிங்கரை போட்டு பாடணுன்ட்டு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி அமையவும் இல்லை. ஸோ என்னோடய பாட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஞாபகம் வருது அவரவர் வாழ்க்கை, அப்பா பாட்டு, ஸ்கூல் பாட்டு, இப்படி தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது பட்ஜெட் வந்து சினிமா இந்த மார்க்கெட் ரீதியாக அவ்வளோ பேசுகிறாங்க. பட் பட்ஜெட்டுன்றது ஒரு துறைக்கும் சார்ந்தது இல்லையா? இப்போ மியூசிக் பொறுத்த வரைக்கும் கூட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புதுசாக ட்ரை பண்ணணும், இல்லை ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு பட்ஜெட் ஒரு இது இருக்கு இல்லையா? தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஸோ அது எவ்வளோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்கேயா கன்ஸ்ட்ரெயினாக இருக்குது? அது ஒரு பியூட்டிஃபுல்லி செட். நல்ல கேள்வி கேட்டேன். அஜித் என்ன சொன்னார், பரத்வாஜ், ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இஃப் யூ ஆர் கிவன் த பட்ஜெட் ஆஃப் AXYZ அந்த ஸோ கால்ட் படம் தான் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னு ஆசைப்பாடு பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நான் சொல்கிறது ஆரம்ப காலத்தில். புரியுது.
அப்போது பிகாஸ் he was also a small மேன், நானும் புதுசு, எல்லாம் சின்ன பிக்சர் தான் எல்லாமே. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து எனக்கு அது பெரிய பட்ஜெட்டே எனக்கு வரல உண்மை சொல்லணும்னா. என்னுடைய க்ரியேட்டிவிட்டி, என்னுடைய சோகால்டு டேலண்ட்டோ அதில் வந்து வந்த ஒரு சில பாடல்கள் தான் இதெல்லாம். ஆனால் ஒன்று எல்லாமே அந்தந்த உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணுறப்போ இந்த மைக் இருக்கு வச்சுங்க, ஒரு சின்ன விஷயம். ஆமாம், எக்ஸாம்பிள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மைக்லேயே வந்து 1,00,000 5 லட்சம் மைக் இருக்குது. ஏன்னோ அது அந்த இதெல்லாம் பிடிக்கும். அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதோடைய ஹார்ட்வேர் இருந்து அதோடைய சோகால்டு ப்ராசஸஸ்லாம் அதுலேருந்து சவுண்டு வந்தால் வி கேன் டூ மோர் ஒர்க். அப்புறம் நிறைய நேரம் எடுத்துகிட்டு பண்ணால் கேன் கீப் ஆன் ட்வீக்கிங், கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் த மிக்சஸ். அதெல்லாம் எனக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை உண்மை சொல்லணும். ஸோ தெர் இஸ் அ சிவியர் லேக்கிங் ஆஃப் பட்ஜெட். ஸோ இதே விஷயத்தை வந்து அஜித் என்கிட்ட சொன்னார் ஒரு நாளைக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல சார், என்ன பண்ணுறது, வி ஹேவ் டு டூ அபவுட் வித். ஸோ அதே மாதிரி ஒரு படம் வந்து அங்கே தான் பிறகு திருப்பி நமக்கு ஒரு லக்கு வந்தது வரல. ஒரு படம் வந்து ஏறுமுகம்னு ஒரு படம், அஜித், நான், சரண், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. தே செட் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டூ இன் மியூசிக், இதில் ஏதாவது எந்த வேணாலும் பண்ணுங்க, ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து. ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வந்து அந்த படத்தில் வந்து நான் கூட சொல்லுவேன், டைரக்டர் சொன்னேன் வந்து, சார் எங்கள் ஊர் பக்கம், நான் வந்து திருநெல்வேலி சைடில் இருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் வந்து அந்த ஹீரோ பேர் வந்து கொஞ்சம் கிராமத்துக்காரன், ஆறுமுகம்னு வைங்க, நல்ல முருகன் பேர் ஆறுமுகம், இது என்ன அப்படின்னு. ஸோ அவருக்கு ஆறுமுகம்னு வச்சாங்க. அவர் டைரக்டர் பண்ண ஃப்ரெண்டு தானே போச்சார். அதேமாரி அந்த அவருடைய ஒரு பாட்டு, முருகனுடைய பக்தி பாட்டு ஒன்று, அது பேரை சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு வருஷம் எடுத்து வைரமுத்து இருந்தார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று இப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. ஸோ அந்த பக்தி பாட்டை எடுத்து இவனுக்கு 6 ஃபேஸஸ் ஆஃப் திஸ் மேன், இவர் இப்படின்னா எப்படி இருப்பார் அப்படின்னு பயங்கரமான ஒரு பாட்டு நான் போட்டேன். பயங்கர ஒரு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதை பாடி அதை வந்து பெரிய லெவலில் ஷூட் வேறு பண்ணாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் போயிட்டு ஒரு ஷூட்டிங், அந்த படத்துக்கே அந்த ஒரு ஓப்பனிங் சாங்கே நிறைய பண்ணாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சம் ரீசன் தட் பிக்சர் காட் ஸ்டாப்ட். எந்த வருஷம் இருக்கும் சார் இது? அது அட்டகாசத்துக்கு முன்னாடியோ இப்போ என்ன இருக்கும் நினைக்கிறேன். ஃப்ரம் தட் அதுதான் வந்து அஜித்துக்கு வந்து அப்போ தான் ஒரு 5 கிலோ தங்கம், இங்கே செயின் இங்கே கடவை அப்படி இப்படி. அவர் வந்து பயங்கரமாக இருப்பார். அதோடைய ஒரு வருஷம் தான் அட்டகாசத்தில் பண்ணார் திருப்பி. ஓகே ஒரு நல்ல பயங்கர 5 கிலோ தங்கம் இருக்கு நினைக்கிறேன் அவருக்கு. அவரை கடத்தினாலே 5 கிலோ கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ரோல். ஸோ தேட் இஸ் ஒன் ஃபிலிம் விச் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர். பட்ஜெட்டை பற்றி பேசினாங்க, பட் அது நடக்கலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சார், அல்டிமேட்லி இட் இஸ் யூனோ இட் ஷுட் ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ப்ரெசென்ட்லி ஐ திங்க் பீப்புள் ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ரிக்வயர்மெண்ட். மெயினாக வந்து படத்தில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் நிறைய பைசா செலவழிக்கணும். உதாரணத்துக்கு மிக்சிங், இந்த டிடிஎஸ் ஆர் டால்பி ஆர் அட்மாஸ் வாட் எவர், ஃபைனல் மிக்ஸில் வந்து இவங்க எல்லாம் செலவழிச்சிட்டு அந்த இடத்துல மாத்திரம் கொஞ்சம் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அகெயின் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு அது கொஞ்சம் இது. ஓகே சார், இந்த பட்ஜெட் இந்த விஷயங்கள் பற்றி கிளியராக புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க சில விஷயங்கள். அதில் உங்களுக்கு இருந்த சில வருத்தங்கள், இதெல்லாம் இருந்தால் இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பேன்ற ஒரு இது. பட் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் ரிக்ரெட்ஸ் இந்த ஒரு ஜேர்னியில் இருந்திருக்கா?